வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவலுக்கான டெய்லி வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இப்போ எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கான அதாவது புதன்கிழமைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு இன்ட்ராடே லெவலுக்கு என்னென்னன்றதை இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டிக்கு நாளைக்கு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,594 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்துக்கு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு 1 வீக்காக வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போன மார்க்கெட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிய கண்டிஷனில், அதாவது நாளைய பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட் ரேஞ்சுக்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து நின்றுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 23,600க்கு கீழே வந்துருச்சுன்னா நாளைய பொறுத்தளவுக்கு அடுத்த சப்போர்ட்டு 23,503ன்றது அடுத்த சப்போர்ட்டு. இந்த இடம் வந்து ஒரு மேஜராக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து கிரியேட் ஆகிற ஒரு இடம். ஓகேங்களா? ஸோ இந்த 23,500 ஓகேங்களா? ஸோ இந்த 23,500 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,446ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ஸோ இந்த 23,446 சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,356ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ஆல்மோஸ்ட் இந்த கேப் ஃபில்லிங், சின்ன கேப் ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 21 அண்ட் 24 இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்டத்தில் ஒரு சின்ன கேப் ஃபில்லிங் இருக்குது. ஸோ அந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,742 அப்படின்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் ஒரு அப் ட்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 23,742 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,833ன்றது ஒரு 100 பாயிண்ட் மேலே போகும். ஒன்ஸ் வந்து இந்த 23,833 ரெசிஸ்டன்ட் ரேஞ்சையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 23,930 இந்த ப்ரீவியஸோட ஸ்விங்கை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ இந்த 23,930 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,981ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, இது வந்து அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. இன்கேஸ் மார்க்கெட்டை வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்றது எதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த மேஜராக கூட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் 23,742க்கும் 23,594க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்குன்ற பட்சத்தில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் அண்ட் ப்ரீமியம் மெல்டிங்காக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 10:15க்கு மேலே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழேருந்து வந்திருக்காங்க, திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்க, மேலே போயிருக்காங்க, திருப்பி வந்துருக்காங்க. இப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட எஸ்எல் ஹண்டிங் மட்டும்தான் நடக்கும். இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், திருப்பி 10 பாயிண்ட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் கிடைக்கும். இது மாதிரி ஆப்போசிட்டில் 2 ப்ரீமியம், கால் ப்ரீமியமாக இருக்கணும், புட் ப்ரீமியம் எல்லாமே வந்து இப்படி மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் நோ ட்ரேடிங் ஏரியாவில் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்துக்கு ட்ரேட் எடுக்கிறது என்னோட அட்வைஸு. ஸோ இது ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேணாம், என்னோட அட்வைஸாக எடுத்துங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை இன்றைக்கி எப்படி முடிஞ்சிருக்குன்றதை பார்த்தோம். கிட்டத்தட்ட மார்க்கெட் 23,650 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஆனால் 23,600ன்றது ஒரு மேஜராக ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு ஹெவியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடியது நேற்றே சொல்லியிருந்தேன் 23,500ன்றது அடுத்த சப்போர்ட் தான். அப்போ 23,600க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா நான் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி 23,500ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு நம்மளுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,650க்கு மேலே போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தான் இந்த 742ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். அது கிட்டத்தட்ட இந்த 23,700லேயே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து 23,500 23,700 அப்படின்ற ரேஞ்சு வந்து நாளைக்கு வந்து 23,600 அண்ட் 23,750 150 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, இன்றைக்கி யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50யோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார், இது ஐடி கம்பெனிஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு மேஜராக வந்து பாசிட்டிவ் நோட் போகிறதுக்கான சப்போர்ட் பண்ண ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? HDFC பேங்கு, இன்ஃபி, ஆக்சிஸ் பேங்கு, அல்ட்ராசிமெண்ட்டு, ஏர்டெல், டிசிஎஸ், ட்ரெண்டு, பஜாஜ் ஃபினான்ஸ், இப்படி ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டார் தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தான் வந்து 36 பாயிண்ட்ஸ்க்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃபி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 10 பாயிண்ட்ஸ் தான் கம்மி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போன மார்க்கெட்டு திருப்பி டவுன் ட்ரெண்ட் கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ 120 பாயிண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட் போனதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. பாசிட்டிவோட நெகட்டிவ் சென்டிமெண்ட் நிறைய இருக்குது. ரிலையன்ஸ் தான் ஏன்னா மேஜர் கான்ட்ரிபியூட்டர்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு ரிலையன்ஸ் தான். ஸோ ரிலையன்ஸ் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 25 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வந்து அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்டாக பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசி பேங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா எம்என்டம்ன்ற ஒரு ஸ்டாக்ஸ் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஎன், சன் ஃபார்மா, இண்டஸ்ட்ரியல் பேங்கு, டாக்டர் ரெட்டி, கோல் இந்தியா, எல்என்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த 2 இடத்துலையுமே வந்து ஃபைட்டிங் நடக்கிறதுனால ஸ்டாக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போயிருக்கு ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் டேட்டாவும் சரி கான்ட்ரிபியூட்டரையும் வந்து நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் சொல்லுவோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். பேங்க் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 51,782 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் அப் ட்ரெண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 52,000ன்றது நாளைக்கு வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த 52,000க்கு மேலே போகுதுன்னா 52,131 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு, அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 52,346 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே ஒரு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 51,433ன்றது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே 51,216ன்றது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும், செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 50,991ன்றது செகண்ட் சப்போர்ட்டாகவும், தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 50,736, அடுத்து பார்த்தீங்கன்னா 50,500. கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்ததுன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் கேப் ஃபில்லிங் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லாமே நெகட்டிவ் சென்டிமெண்ட்டோட சப்போர்ட் ரேஞ்சுக்கிட்ட வந்து கரெக்டாக மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறதுக்கான இருக்குது. ஸோ சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துப்போம் ஓகேங்களா. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 51,168ன்றது பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக வரும், இந்த வீக் எண்டுக்குள்ளே வரும் ஓகேங்களா. சரி ஓகே பார்ப்போம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கன்சல்டன்சி ஜோன் சொல்ல, அதாவது நோ ட்ரேடிங் ஏரியான்றதை பார்த்தீங்கன்னா 51,433க்கும் 51,782க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்க பட்சத்தில் அந்த ஒரு 300 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 பாயிண்ட்ஸ் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும் ஒரு கன்சல்டேஷன் தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல இன்னொரு பேட்டர்னிங் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஹெடன் சொல்கிற மாதிரி கூட இருக்குது. நாளைக்கு வந்து 51,420 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட், அதாவது இந்த கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்துங்க. ஸோ நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகுதா இல்லை பாசிட்டிவ் சென்டிமெண்ட் போகுதான்றதை நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகுனா பார்த்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 25,000 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு ஓகேங்களா. ஸோ இந்த 25,000க்கு கீழே வருது அப்படின்னா அதுலேருந்து 100 பாயிண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக வரும். 24,907 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,845ன்றது ஒரு 55 பாயிண்ட்ஸ் வந்து அடுத்தது செகண்டாக வந்து சப்போர்ட் எடுக்க வரும். ஸோ இந்த 24,845 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,750 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட் போணுச்சுன்னா சப்போர்ட் இதுதான். அதேமாதிரி மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி 25,166ன்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நல்ல ஒரு ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகும். இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25,166 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,265 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டண்ட் 25,327ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட் ஆகும். தேர்ட் ரெசிஸ்டண்ட் 25,426ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்பிட்வீனில் இந்த ரெசிஸ்டண்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுனாலே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து ஹையை வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும் 25,300 அப்படின்ற ரேஞ்சை. 25,300 பிரேக் அவுட் பண்ணால் 25,330 அப்படி 27 அந்த ரேஞ்சு கிட்ட போயிடும் ஓகேங்களா. ஸோ 25,330 பிரேக் அவுட் பண்ணால் 25,426க்கு போகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மிட் கேப் ஃபின் நிஃப்டிக்கு ஓகேங்களா. ஸோ எந்தெந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும், எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளுடைய நேமில் நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, நம்பி ஏமாற வேணாம். ஸோ அதனால் வந்து அவேர்னஸாக இருங்க. நம்ம வந்து ஃப்ரீ கோர்சஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கோர்சஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது, ஆப்ஷன்ஸ் பையிங் கோர்சஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பையிங் கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரீ காஸ்ட்டு தான் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு பணமும் கட்ட தேவையில்லை. அப்படி இருக்கவங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்டர்டே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நம்பா.